அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பள்ளி கழிவறையில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சக மாணவன் தாக்கியதில் மாணவன் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து மாணவனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்கிட கேட்கலாம். செல்வகுமார், வணக்கம். இந்த மாணவன் உயிரிழப்பு தொடர்பான தற்போது என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். நேற்று ராசிபுரம் பள்ளி மாணவன் இறந்த சம்பவத்தில் இப்ப திடீர் திருப்பம் சக மாணவனை அடித்துக் கொண்டதாக மாணவனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எல்ஐசி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ், இவருடைய மகன் கவின்ராஜ் சுவாமி சிவானந்தா சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் 11 மணிகளில் கழிவறையில் மயக்கமாக இருந்ததாக சக மாணவர்கள் கூறியதை அடுத்து ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் உடன் சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் இறந்ததாக கூறினர். இதனை அறிந்த மாணவனின் உறவினர்கள் மாணவன் எப்படி இறந்தான் என காவல்துறையினரிடம் மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர் மகேஸ்வரி மற்றும் காவல்துறையினர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இந்த இதில் இன்று திடுக்கிடும் தகவல் ஏற்பட்டது. அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஆங்கில வழியில் படிக்கும் மாணவனுக்கும் கவின்குமாருக்கும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக தகராறு ஏற்பட்டதாகவும் இதனை தெரிய வந்தது. அந்த மாணவனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கவின்ராஜ் தன்னை தகாத வார்த்தையால் திட்டியதாகவும் இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இதனால் 2 நாட்களுக்கு முன்பாக நான் பள்ளிக்கு வரவில்லை, இன்றுதான் வந்தேன். வந்தவுடன் கவின்ராஜ் என்னை மீண்டும் தகராறுகள் ஏற்பட்டான். இந்த ஆத்திரத்தில் அவனை அடித்து விட்டதாகவும் தெரிகிறது என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.